லஞ்சம் இல்லாம ஆட்சியை கொடுக்கிறோம். உங்களை நீங்க இருக்கக்கூடியது அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதிங்க ஐயா. இந்தியாவுடைய பணக்கார எம்பி இருக்கிறதே உங்க தொகுதி. அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் இந்தியாவோட பணக்கார எம்பி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஜெகத் ரட்சகன் அவர்கள் நிறைகுடம். ஆனா தொகுதி மக்களை பொறுத்தவரை ஜெகத் ரட்சகன் அவர்கள் குறைகுடம். நமக்கு அவர்கிட்ட எதுவும் வர்றதில்லைங்க ஐயா. திமுக கட்சிக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு தயாராக ஒரு தலைவர் இருக்காருன்னா ஜெகத் ரட்சகன். 100% மத்திய அரசு இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டங்கள் உங்க வீட்டுக்கு வந்து சேருதா? இதை பார்க்கக்கூடிய எம்பி இதை எதுவும் பார்க்காம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரிசர்வ் பேங்க் மாதிரி இருக்கிறாங்க. எனக்கு திமுகவோட ரிசர்வ் பேங்க் யாருன்னா அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள். இன்னைக்கு திமுக குடியரசுத் தலைவர் ஆகும். அந்த பதவியிலே வந்து ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய எழுச்சி வாய்ந்த ஒரு மனிதனாக இருந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பிறந்த ஊர் பக்கத்து கிராமம் சர்வப்பள்ளி கிராமத்தில் பிறந்திருக்கின்றார். உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் இங்கே அமைத்து கொடுக்க வேண்டும் என்று. இன்னைக்கு தமிழகத்தில் அரசியல்வாதிகளுக்கு வந்து நூற்றாண்டு விழா எடுக்கிறதுக்கு நேரம் இருக்கு, பேனாசினம் எடுப்பதற்கு நேரம் இருக்கு, யாரோ பேர்ல நுழைவாய்களுக்கு பேர் வைக்கிற நேரம் இருக்கு. ஆனால் ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் உயர்த்தி ஒரு ஆசிரியராக ஒரு அற்புதமான குடியரசுத் தலைவராக நம்முடைய தமிழினத்தினுடைய பெருமையை உயர்த்தி ஐயா சர்வப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் திருத்தணியிலே இத்தனை ஆட்சிகளால் கட்ட முடியவில்லை என்பது வெட்கக்கேடு. ஐயா நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இதை செய்யும். லஞ்சமும் மூலமும் அரசியல்ல சாதாரணமா கலந்துருச்சு. ஒரு தண்ணியில பால் கலக்கிற மாதிரி இன்னைக்கு அரசியல்ல லஞ்சம் ஊழல் என்பது சாதாரணமாக கலந்திருக்கிறது. அது கோபாலபுரத்திலிருந்து உள்ளூர் தாசில்தார் அலுவலகம் வரை எங்கே சென்றாலும் கூட லஞ்சம் இல்லாமல் ஒரு வேலை நடக்காது என்கின்ற அளவுக்கு லஞ்சமும் அரசியலும் பின்னி பிணைந்திருக்கிறது. இரண்டாவது ஐயா குடும்ப அரசியல். எல்லா இடத்துலையும் பாருங்க, ஒருவருடைய குழந்தைகள், அவருடைய பேர குழந்தைகள், உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு போங்க அங்கே குடும்ப ஆட்சி. அனைத்து இடத்திலும் கூட குடும்ப ஆட்சி வந்து சாமானிய மனிதர்களை அரசியல் இருந்து தூர வைத்திருக்கிறது. மூன்றாவது ஐயா ஜாதி. ஜாதி என்பது முதல்ல வீட்டுக்குள்ள இருந்துச்சுங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகம் வீதி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு 60 ஆண்டுகள் கழித்து அரசியலை பார்க்கும் பொழுது ஜாதி என்பதை அரசியலுக்குள்ளே கலந்து ஜாதி இல்லாமல் அரசியல் இல்லை என்கின்ற அளவுக்கு தமிழகத்தை மாத்தி வச்சிருக்கிறார். நான்காவது ஐயா அடாவடித்தனம். அரசியல்னாவே அடாவடித்தனம். ஒரு மனிதன் போய் ஒரு ஆட்சியாளரை பார்த்து, எம்எல்ஏ பார்த்து, எம்பியை பார்த்து எங்களுக்கு என்ன செஞ்சீங்க, எங்களுக்கு இந்த வேலையை நீங்கள் ஏன் செய்யவில்லை கேட்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் இல்லைங்க. அந்த அளவுக்கு அடாவடித்தனத்தை அரசியல்